ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்க்க போகிறோம். உலகின் கூரை என அழைக்கப்படும் நாடு எது? ஆன்சர் இஸ் திபெத். ஏலாதி நூல் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 81 பாடல்கள். பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2010. முதல் பெண் IPS அதிகாரி யார்? கிரண் பேடி. முதல் பெண் கவர்னர் யார்? சரோஜினி நாயுடு. அண்ணல் அம்பேத்கரை மக்களின் மாபெரும் வழிகாட்டி, பகுத்தறிவு செம்மல் என பாராட்டியவர் யார்? தந்தை பெரியார். பொம்மல் என்பதன் பொருள் என்ன? சோறு. புகவா என்பதன் பொருள் என்ன? உணவாக. முதல் குடைவரை கோயில் எங்கு அமைந்துள்ளது? மண்டகப்பட்டு. சமுதாய காடுகள் வளர்ப்பு திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1976. வன பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1980. நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதியவர் யார்? அம்புஜத்தம்மாள். தமிழ்நாட்டின் அன்னி பெசன்ட் என அழைக்கப்பட்டவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். தமிழ் மாறன் என அழைக்கப்படுபவர் யார்? நம்மாழ்வார். இமயமலைக்கு வடக்கே அமைந்துள்ள மலை எது? டிரான்ஸ் இமயமலை. அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பொருட்பால். மயிலேறும் பெருமாளிடம் கல்வி பயின்றவர் யார்? சுவாமிநாத தேசிகர். ஒடிசாவின் துயரம் என அழைக்கப்படும் நதி எது? மகாநதி. மஞ்சள் நகரம் என அழைக்கப்படும் ஊர் எது? ஈரோடு. உருவக கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? நா. காமராஜன். இதில் ஓமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் சுரதா. இந்திய தண்டனை சட்டம் IPC எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1860. காட்கில் கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1988. உலக அளவில் காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் இந்தியாவின் இடம் 4வது. அடையாள நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? முகமது பின் துக்ளக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.